வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிஎஸ்கே வெர்சஸ் மும்பை மோதும் அடுத்த போட்டியில் முக்கிய மாற்றத்தை கொண்டு வரும் தல தோனி. புதிய வீரரை களமிறக்கும் சிஎஸ்கே. அதாவது நடப்பு ஐபிஎல் தொடரில் சிஎஸ்கே அணி விளையாடியுள்ள 5 போட்டிகளில் 3 வெற்றி 2 தோல்விகளுடன் புள்ளிப்பட்டிகளில் 4வது இடத்திலும் உள்ளது. இந்த சீசனில் சிஎஸ்கே அணியின் புதிய கேப்டனாக ருத்ராஜ் கெய்க்வாட் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டார். என்னதான் கேப்டன் பொறுப்பை எடுத்துக்கொண்டாலும் களத்தில் தோனி தான் ஏராளமான ஃபீல்டிங் மாற்றங்களை செய்வதாக விமர்சனங்களும் எழுந்தது. அதனை ருத்ராஜ் கெய்க்வாட் அவர்கள் நேரடியாக ஒப்புக்கொண்டுள்ளார். இன்னும் பயிற்சியாளர் ஃபிளமிங், தோனி மற்றும் மைக்கேல் வேகன் ஆகியோர் இணைந்து முடிவுகளை எடுத்து வருகிறார்கள். விராட் கோலி, ரோஹித் சர்மா கேப்டன்சி கீழ் விளையாடிய போது கூட தோனியை அவர்களால் முழுமையாக கட்டுப்படுத்த முடியவில்லை. இதனால் ருத்ராஜ் கெய்க்வாட் முழுமையாக தோனியை கட்டுப்படுத்தி முடிவுகளை எடுக்க வேண்டும் என்பது சாதாரண விவகாரம் கிடையாது. இந்த நிலையில் தான் இங்கிலாந்து முன்னாள் கேப்டன் மைக்கேல் வேகன் அவர்கள் இது குறித்து பேசுகையில் தோனியை கடவுளாக ரசிகர்கள் பார்க்கிறார்கள். தற்போது கடவுளின் இடத்தை ருத்ராஜ் கெய்க்வாட் எடுத்து உள்ளார். அது மட்டுமில்லாமல் தோனியும் ஓய்வறையில் வீரராக இருக்கிறார். நிச்சயம் இது கடினமான ஒன்றுதான். அதே போல் தோனி போன்ற ஒரு வீரரை கேப்டனாக வழிநடத்துவது எளிதல்ல. ஆனால் தோனி தான் ருத்ராஜ் கெய்க்வாட்டுக்கு கேப்டன்சியை விட்டுக் கொடுத்து உள்ளார் என்றும் கூறியிருந்தார். அதே போல இந்த வருட ஐபிஎல் சீசனில் சிஎஸ்கே அணி அதிக வெற்றிகளை குவிக்காவிட்டாலும் நல்லதொரு ஃபார்மில் தான் உள்ளது. கிட்டத்தட்ட பிளே ஆஃபுக்கான வாய்ப்பில் சிஎஸ்கே பிரகாசமாக உள்ளது. அதற்கு காரணம் என்னவென்று பார்த்தால் சிஎஸ்கே விளையாடும் போட்டியை விட மற்ற ஐபிஎல் அணிகள் மோதும் போட்டியின் ரிசல்ட்டுகள் சிஎஸ்கேவின் பிளே ஆஃப் வாய்ப்பை பிரகாசமாக ஆக்கியுள்ளது. அதே போல இவ்வளவு சாதகமான விஷயங்கள் சிஎஸ்கே அணிக்கு நடந்தாலும் சிஎஸ்கே அணியில் சில மாற்றங்களை செய்துதான் ஆக வேண்டும். குறிப்பாக ரஹானே, டேரில் மிச்சல் போன்றவர்கள் சிஎஸ்கே அணி ரன் ரேட்டில் பின்தங்கி இருக்கிறார்கள். இவர்கள் இருவரும் நடந்து முடிந்த போட்டிகள் எல்லாவற்றிலும் பந்துகளை அதிகளவில் வீணாக்கி ஓடிஐ போட்டி போல விளையாடி வருகிறார்கள். இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக ஒன் டவுனில் களமிறங்கிய ரஹானாவை 6வது அல்லது 7வது இடத்தில் களமிறக்கவும், அல்லது என்றால் இவருக்கு மாற்று வீரராக சமீர் ரிஸ்வியை பிளேயிங் 11இல் பயன்படுத்தவும் சிஎஸ்கே நிர்வாகம் முடிவெடுத்துள்ளது. அதே போலதான் டேரில் மிச்சலுக்கு பதிலாக மொயின் அலி அல்லது மிச்சல் சாட்னர் இருவரில் யாராவது ஒருவரை நிரந்தரமாக பிளேயிங் 11இல் இடம்பெறுவார் என்று சிஎஸ்கே தரப்பில் சொல்லப்படுகிறது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து விட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.